உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜூன் மாதம். இப்போது இந்த ஜூன் மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 2026 மே மாதம் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோமே, மெயினாக பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மிகுந்த கவலை. ஏன்னா ஸ்கூலில் கொண்டு போய்ட்டு சேர்க்கணும். எப்படி சாதாரண ஸ்கூலாக இருந்தாலும் 80,000 ரூபா கம்மி இல்லாமல் சேர்க்க முடியாது. அப்போ பணம் வேண்டும். அதே போல் நல்ல ஸ்கூலாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்கும். சிபிஎஸ்சி ஸ்கூல் மாற்றுவாங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் மாற்றுறது பிள்ளைங்களுடைய கவலை. பிள்ளைகளை நல்ல இடத்துல சேர்க்க முடியுமா? பிள்ளைகளை பற்றிய கவலை வேண்டாம். நல்லா படிப்பாங்க. இந்த ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய கால நேரம் கிரகமாலிகா யோகத்தோடு தொடங்குது. எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் நல்லா இருக்க போகுது. சும்மா சொல்லாதீங்க சாமி, சந்தோஷத்துக்காக சொல்லாதீங்க சாமி அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். நிஜமாகவே இந்த ஜூன் மாதம் அனைவருக்கும் நல்லா இருக்க போகுது. ஏன்னா கிரகமாலிகா யோகம். அது என்ன சாமி கிரகமாலிகா யோகம்? பாருங்க, கும்ப ராசியிலிருந்து கடக ராசி வரையிலும் 6 வீட்டிலும் 6 கிரகம் உட்காந்துருக்கு. 7 வீட்டில் உட்காந்துருக்காங்க. சிம்மம் வரையிலுமே கூட, கும்பத்திலிருந்து சிம்மம் வரையிலும் 7 வீட்டிலையும் 8 கிரகங்கள் உட்காந்துருக்கு. இது அப்படியே மாலை போட்டா மாதிரி கிரகமாலிகா யோகம். 7 to 7 1 to 7 இருந்ததுனாக்கா அந்த கிரகமாலிகா யோகமே இன்னும் கூட கூடுதலாக வேலை செய்யும். இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாருமே வெற்றி பெறுவது, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். நமக்கு நேரம் நல்லா இருந்தால் நாம் ஈஸியாக வின் பண்ணிவிடுவோம். அந்த நேரங்காலம் சரியில்லைன்னா அப்போ தான் அங்கே கஷ்டம் ஏற்படுது, தொய்வு ஏற்படுகிறது, டிலே, காலதாமதம் ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் பாருங்கள், குரு பெயர்ச்சி நடந்துருச்சு. இந்த ஜூன் மாதம் நிறைய நல்லது இருக்குது. குரு பெயர்ச்சி நடந்துருது. கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த ஜூன் மாதம் செவ்வாய் ஆட்சி, புதன் ஆட்சி, குரு உச்சம், சனி குரு சேர்க்கை. சார், எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதம் உங்களில் ஒரு 20% நபர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. இதுவும் நிஜம். எப்படி சொல்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, உச்சம் பெற்ற குரு அங்கே மீனத்தில் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 9வது இருக்கக்கூடிய சனியை சந்திக்கிறார். சனினா நம்ம எல்லாம் அழுக்கு, கஷ்டம், இருட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு அதிர்ஷ்டம், சனி கொடுக்கும் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சனி இருக்கும் இடம் அதிர்ஷ்டம். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிர்ஷ்ட யோகம் இந்த மாதம் இருக்குது. அதே போல் புதுசாக ஸ்கூல் மாறுறவங்க, படிச்சுட்டு வெளியில் வரவங்க, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ்க்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க, ரிசல்ட் வந்திருக்கும். இப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. இன்னும் 1 வருஷம் எழுதலாமா? பசங்க காத்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க சாமி. இன்னும் 1 வருஷம் காத்திருக்கிறதா இல்லையா? இப்பயே எழுதிடலாமா, இல்லை வேறு கோர்ஸை சேர்த்துடலாமா? இது போல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஜேஇஆர் இருக்கலாம், ஐஐடியாக இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளில் வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம். காத்திருக்கலாமா வேணாமா? அதே போல் புதுசாக காலேஜ் முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, வேலை வாய்ப்பு, கல்வி, வெளிநாட்டு பயணம், புதிய
அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம், மெயினாக பரீட்சை சம்மந்தப்பட்டது, எக்ஸாம் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் மேலே ஜெயிக்கக்கூடிய பர்சன்டேஜ் உங்களுக்கு எத்தனை தன்மை இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. கடகராசி ஜூன் மாதம் சார், போன மாதத்துலேருந்தே உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் சார். நான் 2 பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன், இந்த குரு பெயர்ச்சி யாருக்கு அதிர்ஷ்டமோ இல்லையோ நம்ம கடகராசி அன்பர்களுக்குத்தான் நல்ல அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் முன்னாடி பதிவுகளில் சிம்ம ராசிக்கெல்லாம் கூட நல்ல யோகம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை சார், சிம்மத்தை விட கடகம் தான் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போது கடகராசி என்பர்களே, யோகமான நேரம். வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒன்றும் சமாளிக்க முடியல சாமி. எப்படி? கடகராசி என்பவர்களே, ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, ஒன்றும் சமாளிக்க முடியல சாமி, என்னால் எல்லாம் கையை மீறி போகுது அப்படின்னு ஒரு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு குரூஷியலான நேரம், ஒரு அதிகமான கஷ்டம். நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். அந்த அளவுக்கு கடகராசிக்கு நல்ல நேரம் நடக்குது. எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் கடகராசி என்பர்களே நன்மை உண்டு, நல்ல நேரம் பிறந்திருக்குது, வளர்ச்சி உண்டு, வளர்ச்சி அதிகரிக்க போகுது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கடகராசி என்பர்களே ராசிக்கு குருநாதர் வந்துட்டார், குரு வந்துட்டார். உங்கள் ராசியில் இருந்து தான் ஆட்சியே செய்ய போகிறார். கடகராசி என்பர்களுக்கு குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம். என்னை ஏமாத்திட்டாங்க சாமின்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நான் ஏமாந்துட்டேன் சாமின்னு சொல்லுங்கள், ரெண்டுமே இருக்கும். அப்போது தொழிலில், குடும்பத்தில், சொத்து கணக்கு வழக்குகளில் மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் கடகராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு வளர்ச்சி அதிகம், உங்களுக்கான வளர்ச்சி காத்திருக்கிறது. கஷ்ட நஷ்டங்கள் குறையும், கடன் சுமைகள் குறையும். எப்படி குறையும்? வருமானம் அதிகரிக்கும். அப்போ உங்களுக்கு கஷ்டத்துக்கு என்னங்க காரணம் சார்? கால நேரம் கடுமையானதாக இருந்தது. எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நாம் எவ்வளோ தான், நீங்கள் எவ்வளோ தான் ஒரு திறமசாலியாக இருந்தாலும், எவ்வளோ சாமர்த்தியமாக இருந்தாலும், டேலண்டாக இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், ஆட்சி பலம் இருந்தாலும், நேரம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இதுதான் கிரகம், இதுதான் கிரக யுத்தம். அதுதான் சாமி ஜாதகம், அதுதான் சாமி நேரம். நீங்கள் ஒசாமா பின் லேடனாக இருந்தாலும் சரிதான், ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரிதான். அப்போ யாராக இருந்தால், சதாம் ஹுசைனாக இருந்து, நம்ம பார்க்காத பெரிய ஆளுகளாகவே இல்லை, எவ்வளோ திமிரு பண்ணுவாங்க, பெருசாக திமிரு பண்ணுவாங்க. கடைசியில் காலத்துக்கு தான் அவங்க பதில் சொல்லி ஆகணும். அதை போல் கடகராசி என்பர்களே கவலை வேண்டாம். உங்களுடைய எதிரிகள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், சாமி அவன் பெரிய மந்திரவாதி சாமி, அவன் பெருசாக செய்வனை செய்கிறவங்க, அந்த குடும்பமே செய்வனை செய்யுதுங்க, செய்வனை செஞ்சு செஞ்சு அடுத்து 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 செஞ்சு செஞ்சு நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்க சாமி. எதிரிகளுடைய தொந்தரவுகள், அடுத்து அடுத்து எதிரிகளுடைய தொந்தரவுகள், தேவையில்லாமல் எதிரிகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. நாம் கொஞ்சம் அப்படி எழுந்து வருவோம், உடனே ஏதாவது ஒன்று செஞ்சு எலுமிச்சை மரத்தை ஏதாவது கட் பண்ணி போட்டு வச்சு அவங்களை காலி பண்ணுறது. திருஷ்டிகள், தொழிலில் வரக்கூடிய திருஷ்டியாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய திருஷ்டிகளாக இருக்கலாம், போட்டி பொறாமைகளாக இருக்கலாம். இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிட்டான்பா அவன், பாருப்பா நேற்று இப்படின்னா இன்னும் போட்டி பொறாமைகள், கண் திருஷ்டிகள்,
மெயினாக தொழில் அமைப்புகளில் கூட இருக்கிறவங்களால், நெருக்கமாக இருக்கிறவங்களால், பக்கத்து இடத்துக்காரங்களால் வரக்கூடிய அந்த செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள், பூமி தோஷங்கள். நான் கடகராசிக்கு இது வரலும் அந்த மாதிரி வார்த்தையே சொன்னது கிடையாது. ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க, அந்த பெரிய கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அங்கே பூமி தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். நாம் இதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி அவங்க நல்லாவும் இருக்காங்க. பூமி தோஷங்கள், பூமி தோஷ நிவர்த்தினே ஒன்று இருக்குது. அப்போ உங்கள் வளர்ச்சி தடைபடுகிறதா, கால நேரம் தடுக்குதா, கிரகம் தடுக்குதா, அவையெல்லாம் விலகும். எல்லாம் தெரிஞ்சுக்கிற நல்ல நேரம் வந்துடுச்சு. அப்போ நம்பிக்கையோடு இதை செய்வீர்களே ஆனால், நம்பிக்கையோடு கேட்டு அறிந்து அதற்குரிய வழிபாடு செய்வீர்களே ஆனால் நீங்களை நிச்சயமாக காப்பாற்ற முடியும். எப்பேற்பட்ட ஆபத்தில் இருந்தும், பெரிய ஆபத்தில் இருந்தால் கூட நிச்சயமாக கண்டிப்பாக உங்களை காப்பாற்ற முடியும். அன்னை வாராகி இருக்கிறாள், கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அப்போ அந்த அளவுக்கு யோகமான கால நேரம், வளர்ச்சி இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு, நல்ல பதவிகள் வரப்போது, வருமானம் கைகூடும், வருமானம் அதிகரிக்க போது. அப்போ கடகராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்கள் ராசியில் தான் குரு இருக்க போகிறார், உச்சம் பெற்று இருக்க போகிறார். 6 மாதத்துக்கு, கார்த்திகை மாதம்தான் அவர் அதிச்சாரமாகி சிம்மத்துக்கு போக போகிறார். அப்படி சிம்மத்துக்கு போயிட்டாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ இனி வருங்காலம் அடுத்த 1 வருஷத்துக்கு கடகராசி என்பர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ராசிகள். கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. நீங்கள் உலகத்தில் இந்த ஊரில் எந்த ஊரில் இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. எவ்வளோ பெரிய நீங்கள் துன்பத்தில், எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்கள். கடைசியாக நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதத்தில் கிரகமாளிகா யோகம் இருக்குது, குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார், செவ்வாய் ஆட்சி, எல்லாத்துக்கும் மேலே ராகு சுக்கிரன், ராகு புதன் தொடர்பு. அப்படின்னா வெள்ளி விலை, அந்த தங்கம் விலை ஏற்றம் அடையும், கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு, வெள்ளி ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதம் விலையேற்றங்கள், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, சென்செக்ஸு, இதெல்லாமே ட்ரேடிங்கு, இதெல்லாமே நல்ல லாபம் கொடுக்கும். அதே போல் இந்த கோல்டு பிஸ்னஸில் முதலீடு செய்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிரிவுகளை ஏற்படுத்துவது, காதல் பிரச்சனைகள். இப்போ பொம்பளை பசங்க எங்கே அடங்குதுங்க? ஆம்பளை பசங்க கூட வீட்டுக்கு அடங்கிடுறாங்க, பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குதுங்க. அப்போ அது மாதிரி காதல் பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகளாக இருந்தால் திருமணத்தில் வரக்கூடிய தடைகள், பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ காதலில் வரக்கூடிய தடைகள், அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கல்யாணமாகி 1 வருஷமாக இருக்கலாம், 6 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மாமனார் மாமியார், 3வது நபரால் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது வசியம் சம்பந்தப்பட்டது, வேறு தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள், சம்மந்தமே இல்லாமல் 2வது மனைவி, 3வது வெளியில் தெரியாத தொடர்புகள், ஆண் பெண் தொடர்புகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் ஒரு வசியம், பிரிவு இருக்குனாக்கா அதெல்லாம் காப்பாற்ற முடியும். கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. அதுக்கெல்லாம் நல்ல காப்பாற்றுறதுக்கு நல்ல வழி உண்டு. அதே போல் திருமண தடைகள்,
இப்போ ஜூன் மாதம்னா நமக்கு தமிழுக்குங்க வைகாசி ஆனி மாதம், உத்தராயணம், ஆனி மாதம் குரு பெயர்ச்சி நடந்து போச்சு. அப்போ இனிமேல் உங்களுக்கு குரு பலன் வந்தாச்சு. உங்கள் பொண்ணோ பையனோ சீக்கிரமாக நல்லபடியாக ஜாதகம் அமைஞ்சு ஒரு டக்குன்னு நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த ஐப்பசி கார்த்திகையில் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தட்டி போன திருமணம், தள்ளி போன திருமணம், கிட்ட நெருங்கி கூடி நின்று போச்சுங்க சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய திருமணங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், டிவோர்ஸ், விவாகரத்து வரையில் வரக்கூடிய பஞ்சாயத்துக்கள், அதெல்லாம் கூட நல்ல முறையில் முடியும், தீர்வு கிடைக்கும். சேராத கணவன் மனைவி மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாகுது, இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். இப்போ ட்ரீட்மெண்ட்டு போகலாமா, ட்ரீட்மெண்ட்டு போனால் ஜெயிக்க முடியுமா, இல்லை இயற்கையாகவே குழந்தை கிடைக்குமா? அப்போ இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். எது? திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். இது எல்லாமே கூட இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும். அப்போ இந்த ஜூன் மாதம் நம்ம எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமே நல்ல மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.